ஹாய் கைஸ், இப்போ வந்து நாங்கள் வெயிட்டிங் ஹாலில் இருக்கோங்க. ஃபுல்லாக எல்லாம் உட்காந்துட்ருக்காங்க. மேமா படுத்துட்டா. ஹாய், தூங்க போறியா? கொசுக்கடி இல்லாமல் நிம்மதியாக தூங்குங்க திரும்ப. நானும் மொட்டை அடிக்கலாம் தான், ஆனால் எனக்கு நான் நினைக்கிறது ஏதாவது நடந்தால் கூட பரவாயில்ல, எதுவுமே நடக்க மாட்டேருக்கு. அதனால் என்ன மொட்டை அடிக்கிறது? நீ வேணா அடிச்சுக்கிறியா? நிறைய கோயில் இருக்கு, ஆ அதெல்லாம் சுத்தி பார்த்துட்டு அப்புறம் ஊருக்கு போவோம். சரி, ஓகே. உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. போயிட்டு வந்து வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். பாய் பாய் சொல்லிடு. பாய், போயிட்டு வாங்க, டாடா. ஹாய் கைஸ், நாங்கள் வந்து இப்போது திருப்பதி வந்துட்டோங்க. கோவிந்தா கோவிந்தா. டைம் வந்து இப்போது 1:30 ஆகுது. என்ன தாண்டி நிறைய கோயில் இருக்கு, ஆ அதெல்லாம் சுத்தி பார்த்துட்டு அப்புறம் ஊருக்கு போவோம். சரி, ஓகே. உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. வெயிட்டாக இருக்கா? வா, எடுத்துக்கிட்டா கூனிட்டு போகிற. ஆல்ரெடி அப்படிதான் இருக்க. சரி, ஓகே. வா, ஓகே. பாருங்க, நான் அப்படியே காட்டுறேன். எல்லாம் மொட்டை அடிச்சுட்டு உக்காந்துட்டு இருக்காங்க. நானும் மொட்டை அடிக்கலாம் தான், ஆனால் எனக்கு நான் நினைக்கிறது ஏதாவது நடந்தால் கூட பரவாயில்ல, எதுவுமே நடக்க மாட்டேருக்கு. அதனால் என்ன மொட்டை அடிக்கிறது? நீ வேணா அடிச்சுக்கிறியா? ஏதாவது வேண்டிக்கோ. நீ தானே மொட்டை அடிக்கணும்னு சொல்லுவியே. நான் அப்படியே பேக் சைட் காட்டுறேன் பாருங்க. நாங்கள் அப்படியே அவ்வளோ தூரம் வந்து நடந்து வந்துட்டோம். இப்போ அப்படியே முன்னாடி போயிட்டு இருக்கோம். காட்டுறேன் உங்களுக்கு பாருங்க. எல்லாருமே ஆல்மோஸ்ட் மொட்டை அடிச்சு தாங்க இருக்காங்க. வந்துட்டோம். என்ட்ரன்ஸு எப்படியோ கேமரா எல்லாம் பிடிங்கிட்டு தான் அனுப்புவாங்க, எனக்கு தெரியுது. நம்ம கேமரா எல்லாம் உள்ளே வச்சுட்டு பாருங்க எவ்வளோ ஸ்லிப்பர்ஸ் அப்படியே மொத்தமாக விட்டுருக்காங்க. அடப்பாருங்க, இதில் நம்ம எப்படி தேடி எடுக்கிறதுன்னு தெரியலையே. A few moments later. சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போதைக்கு இதான் கிடச்சிது. கொஞ்சம் டைட்டாக வேணாம், ஃப்ரீயாக வேணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வாங்கிட்டேன் நான். அவ்வளோதான், இப்போ கிளம்புறோம். Three hours later. ஃப்ரீ தரிசனம் போயிட்டுருக்கோங்க. ஏன்னா கண்டிப்பாக நாளைக்கு 2 நாள் ஆகிடும் தெரியும். அதனால் வந்து நாங்கள் அப்படியே நடந்தே போகலாம், நாளைக்குள்ளே பார்த்துட்டு இருந்தால் கூட போதும் அப்படின்னு சொல்லி நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோம். நாங்கள் வந்து நடக்க ஆரம்பிச்சிட்டோம். எப்படியும் ஃபோன் வாங்குற வரைக்கும் தான் கையில் இருக்க போது தெரியும். அதனால் அப்படியே வீடியோ எடுத்துகிட்டே போகலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கும் இதெல்லாம் காட்டலாம். நிறைய பேர் திருப்பதி வந்திருப்பீங்க. நான் வந்து இது ஒரு 3rd 4th டைம் வருவேன்னு நினைக்கிறேங்க. ஹாய் கைஸ், இப்போ வந்து நாங்கள் வெயிட்டிங் ஹாலில் இருக்கோங்க. ஃபுல்லாக எல்லாம் உட்காந்துட்ருக்காங்க. மேமா படுத்துட்டா. ஹாய், தூங்க போறியா? கொசுக்கடி இல்லாமல் நிம்மதியாக தூங்குங்க திரும்ப. இப்போ நாங்கள் வெயிட்டிங் ஹாலில் வெயிட் பண்ணுறோங்க. இதான் நானும் ஃபஸ்ட் டைம் ஆக்சுவலாக. லாஸ்ட் டைம் வந்து நாங்கள் அப்படியே ஸ்பெஷல் தரிசனம் போயிட்டு வெயிட்டிங் ஹாலில் எதுவும் வெயிட் பண்ணாமல் அப்படியே போயிட்டோம். இப்போ வந்து சரி ஃப்ரீ என்ட்ரினா நாங்கள் வந்து புக் பண்ணாமல் பிளான் பண்ணாமல் வந்திருந்தோம். சரி, ஓகே. அக்காவங்க எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் அங்கே வந்து ஹோட்டல் எடுத்து ஸ்டே பண்ணிவிட்டு ஒரு 12 மணிக்கு அந்த மாதிரி உங்களுக்கு வந்து க்யூவில் நின்னிங்கன்னா 3 மணிக்கு டோக்கன் கொடுப்பாங்க, அதை வாங்கிட்டு நீங்கள் உள்ளே போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. நாங்களும் சரி ஓகேன்னு சொல்லி அந்த பிளானில் வந்தோம். பஸ் ஸ்டாண்ட் வந்த உடனே அங்கே ஒரு ஆண்டி வந்துட்டு, இல்லை நீங்கள் இப்போ போனாலே தரிசனம் பார்த்துட்டு வந்துடலாம், ஃப்ரீ தரிசனம்லாம் இருக்குது, ஈவினிங்குள்ளே கூட முடிஞ்சிடும் அப்படின்னு சொன்னாங்க. அப்படிங்களா, சரி ஓகே. அப்போது நாங்கள் டைரெக்டாக திருமலா போனால் கரெக்டாக இருக்குமா அப்படின்னு கேட்டுட்டு நாங்கள் டைரெக்டாக அங்கேருந்து திருமலா வந்துட்டோம். இங்கே உள்ளே வந்தால் ஃப்ரீ என்ட்ரி எல்லாருக்குமே வந்து நடந்து வரணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் இப்போ வரைக்கும் ஒரு 4 கிலோமீட்டர் நடந்திருக்கோம். வந்து இங்கே வந்து எங்களை ஒரு பிளேஸில்
உள்ளே உட்கார வச்சுட்டாங்க. ஜென்ரலாக ஃப்ரீ தர்ஷனம் வரவங்களுக்கு இந்த மாதிரி கண்டெய்னர்ஸ்லாம் இருக்கும். அங்கே வந்து அடைச்சிட்டு அவங்கள வெயிட்டிங் ஹாலில் உட்கார வச்சு ஒரு 4 ஹவர்ஸோ 5 ஹவர்ஸோ அங்கே இருக்கிற எல்லா தரிசனமும் முடிஞ்சதுக்கப்புறம் தான் இங்கே இருக்கிறவங்கள அனுப்புவாங்களாம். ஸோ நான் ஹேமாட்ட கேட்டேன், அவளும் ஃப்ரீ தர்ஷனம் தானே, நல்லா ஜாலியாக போயிட்டு வரலாம். இன்கேஸ் நம்ம வெயிட் பண்ணோம் அப்படின்னா கூட நாளைக்கு வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணோம், ஹோட்டலில் ரூம் போடணும், அது எல்லாமே வேஸ்ட், அன்வான்ட் தான். ஸோ அதனால் நம்ம வந்து அப்படியே போகலாம், உள்ளே போயிட்டால் கூட நமக்கு நல்லா தான் இருக்கும், புதுசாக வெயிட் பண்ணலாம், தூங்கலாம், குயிக்காக சாமியை பார்த்தா நம்ம காலையிலே கூட சென்னை கிளம்பிடலாம் அப்படின்னு சொன்னால் சரி ஓகே, எனக்கும் அது ஓகேன்னு தான் தோணுச்சு. அதனால் நானும் அப்படியே உள்ளே வந்துட்டு ஒரு 5 கிலோமீட்டர் நடந்துருப்போனா. ஆனால் இப்போ வந்து எங்களை வந்து வெயிட்டிங் ஹாலில் உட்கார வச்சுட்டாங்க. நான் எவ்வளோ கூட்டமாக இருக்குதுன்னு காட்டுறேன், நீங்களே பாருங்களேன். வாங்க, ஹேமா வந்து க்யூவில் நின்றுட்டுருக்கா. எங்கே இருக்கா? அதோ இங்கே இருக்கா. பார்த்தா நல்லாயிருக்கும். எப்படிரா, எப்படி நான் சொல்லவும் இல்லை, எதுவுமே இல்லை, கரெக்டாக பார்த்துக்காலே. நானும் இப்போ தாங்க தூங்கி எழுந்தேன். இங்கே வந்து ஃபுட் கார்னர்னு இருக்குது பாருங்கள், இங்கே தான் ஃபுட்டு தராங்களாம். ஆனால் 6 மணி தான் ஆகுது, அதுக்குள்ளே தராங்க, எப்படின்னு தெரியல. அதுக்குள்ளே எல்லாம் வந்து நின்றுட்டாங்க, இங்கே எப்படி போகிறாங்கன்னு சொல்லி. இன்னுமா இதுகளை திங்கிற? ஹேமா போயிருக்கா ஆல்ரெடி. ஆனால் அது வந்து கண்டிப்பாக பத்தாது. அவள் 2 வாங்கிட்டு வந்தால் கூட நானும் போயிட்டு 2 வாங்கிட்டு வந்தால் ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட கரெக்டாக இருக்கும். அதனால நான் வந்து போயிட்டு நிற்கலான்னு இருக்கேன். நான் போயிட்டு வந்து வாங்கிட்டு வந்துட்டு கண்டினியூ பண்ணுறேங்க. ஏன்னா இப்போ 6 மணி ஆயிடுச்சு. நாங்கள் ஆல்ரெடி கொஞ்ச நேரம் தூங்கி எழுந்துட்டோம். சும்மா பிஸ்கெட் சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஃபுட்டு கொடுத்தாங்களா, பட் பயங்கர க்ரௌடாக இருக்குது. அதனால் வந்து நானும் போனால் தான் வேலைக்காகும். பாருங்க, இதான் கொடுத்தாங்களாம். என்னது இது? உப்புமாவா? ரொம்ப தப்புமா. உப்பு மாவில் புளிய போகிறது ரொம்ப தப்பு. ஒரு பொங்கல் நாங்கள் வாங்கிட்டு வந்துட்டோங்க. ஆனால் எங்களுக்கு வந்து இது ஹேமா சாப்பிட்டா பிடிக்கலையாம். இங்கே பாருங்கள். அதனால் அங்கே பாருங்கள் எங்கே இருக்கா, சிப்ஸ் வாங்க போயிருக்கா. எப்படின்னா கரெக்டாக எல்லாம் பிஸ்னஸ் அப்படியே வராங்க. ஸோ அப்படியே கரெக்டாக வராங்க. சரி, இப்போ நமக்கு வந்து இது நல்லா இல்லை, அதனால் வந்து அதை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்போ நாங்கள் அது வாங்கி சாப்பிட்டா தான் உண்டு. நான் கூட பொங்கல் நினச்சேன். அதுவும் நான் அவள் போகிறான்னு நானும் எழுந்து போகலான்னு நினச்சேங்க. சரி ஓகே, 2 பேருமே வந்து Eventually. இப்போதாங்க அந்த கம்பார்ட்மெண்ட்லேருந்து எங்களை வெளியில் விட்டாங்க. 5 ஹவர்ஸ் ஆச்சு. மார்னிங் காலாஸ்திரியில் கிளம்புனது. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் இப்போ தான் கோயிலுக்குள்ளேயே போக போகிறோம். ஸோ இந்த இடத்துல வந்து எல்லாம் செக் பண்ணி மேக்ஸிமம் எல்லாம் வாங்கிப்பாங்க. நான் இதுதான் லாஸ்ட்டு. உள்ளே போயிட்டு வந்து நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இங்கே ஃபுல்லாக செக் பண்ணி வாங்கிடுவாங்க. போயிட்டு வந்து வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். பாய் பாய் சொல்லிடு. பாய், போயிட்டு வாங்க, டாடா. Tomorrow. ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், குட் மார்னிங். இப்போ தாங்க கோயிலில் எல்லாமே முடிச்சுட்டு நாங்கள் ஆக்சுவலாக பஸ் ஏறிட்டோம். ஸோ அப்படியே லக்கேஜ் இங்கே தான் எடுத்தோம். ஆப்போசிட்டில் வந்தோடனே பஸ் இருந்தது, அப்படியே ஏறிட்டோங்க. ரேணுகுண்டா போயிட்டுருக்கோம். 8 o'clock ட்ரெயின் இருக்குங்க, அது கரெக்டாக போகணும். அதனால அப்படியே ஆட்டோ ஏறி போயிட்டுருக்கோம். ட்ரெயின் கிடைச்சா ரொம்ப சந்தோஷம். அங்கே போயிட்டு கண்டினியூ பண்ணுறோம். ஹாய் காய்ஸ், நாங்கள் வந்து இப்போது ரேணுகுண்டா ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டோம். திருப்பதியிலேருந்து ஏறலான்னு நினச்சோங்க. ஆனால் அங்கே வந்து 10 மணி ட்ரெயின் கேன்சல் ஆகிடுச்சு.
நாங்கள் மலையிலேருந்து கீழே ஒரு 6:30 கிளம்பிட்டோம். 7க்குலாம் கீழே வந்துட்டோமா, 6:30 கூட இல்லை 6க்குன்னு நினைக்கிறேன். 1 ஹவரில் கீழே வந்துடுச்சு. ஸோ இங்கே ரேணுகுண்டாவில் வந்து 8 மணிக்கு ட்ரெயின் இருக்குது, சென்னை போகிற ட்ரெயின். ஸோ நம்ம மிஸ் பண்ண வேணாமே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ரேணுகுண்டா வந்து நாங்கள் இப்போது ட்ரெயினுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே தாங்க, இப்போ திருப்பதி போயிட்டு தரிசனம் பார்த்துட்டு வந்தாச்சு. எப்படி இருந்துச்சு தரிசனம்? நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லா தானே இருக்கியா? நல்லா இருக்கு. ஆக்சுவலாக நாங்கள் வந்து ஒரு 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் நடந்துருப்போங்க உள்ள. அதுதான் பிரச்சனை. ஐ மீன் ஒரு ஃபேமிலியாக வரும்போது நம்மளுக்கு நல்லா தான் இருக்கும். ஸோ ஒரு 6 கிலோமீட்டர் அந்த மாதிரி உள்ளேயே நடந்திருப்போம் இங்கே அங்கன்னு சொல்லி. ஸ்லிப்பர்ஸ் எல்லாமே கழட்டி நாங்கள் பேக்கில் வச்சுக்கிட்டோம். அப்புறம் அப்படியே உள்ளே போக போக எங்களை வந்து நைட்டு ஒரு கம்பார்ட்மெண்ட்டில் போட்டு ஒரு 4 hours அப்படியே விட்டுட்டாங்க. அந்த 4 hours வந்து நாங்கள் ஃபுல்லாக உள்ளே தான் இருந்தோம். ஒரு 7-8 மணிக்கு ஓப்பன் பண்ணி விட்டாங்க. இல்லை, ஒரு 4 மணிக்கு போனோம், 10 மணிக்கு தான் ஓப்பன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 10 மணிக்கு ஓப்பன் பண்ணிவிட்டு வேறு 10 மணியா 11 மணியா போயிட்டு வரேன். நெக்ஸ்ட் டைம் உள்ள ஃபுல்லா கலெக்ஷன் இருக்கும். சரியா? வந்துரும். பிராக்டிஸ் நல்லா கொடுத்துருக்கேன். ஆனா இன்னைக்கு காலேஜா இருக்கா, காசு போட மாட்டாங்க. என்ன பண்ணுறது? இதெல்லாம் கிரீஸ் எடுத்து பூசிக்கிட்டா சரிவா? அதாங்க இப்போது சாப்பிட்லான்னு சொல்லி பழம் வாங்கினேன். நைட்டும் நான் ஒழுங்காக சாப்பிடவே இல்லை. ஸோ ஆமாம், இதை காட்ட மறந்துட்டேன். பாருங்க, லட்டு வாங்கியிருக்கோம். அண்டு இது நான் சொல்லும், அங்கே வந்து எங்களுக்கு ஒரு போலீஸ் விக்னேஷ் அவர் பேர், அவர் வந்து ஹெல்ப் பண்ணார். என்னை பார்த்துருக்கேன் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவரே லட்டெல்லாம் வாங்கி கொடுத்து எங்களுக்கு. இப்போ இன்கேஸ் அவர் இன்னைக்கு இல்லைன்னா நாங்கள் வந்து ஒரு மத்தியானம் தான் வந்திருப்போம்னு நினைக்கிறேன். ஆமாம் தானே? அவர் ஹெல்ப் பண்ணலைன்னா நம்ம ஆஃப்டர்நூனாவது ஆயிருக்கும் சுற்றி சுற்றி பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு வரதுக்கு. ஸோ அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஒரு நல்ல உள்ளம், ஒரு மனசு ஹெல்ப் பண்ணிச்சு. வந்து ஹெல்ப் பண்ணாரு. ரொம்ப லட்டு வேற கொடுத்தாங்க. ஆமாம், அதான் நாங்கள் இப்போது நைட்லாம் சாப்பிடல ஒழுங்கா, அதனால் இப்போ பனானா வாங்கியிருக்கேன். அவ்வளோதாங்க. கிளம்புறப்ப ட்ரெயின் வந்துச்சுன்னா நாங்களும் கிளம்பிடுவோம். நான் வந்து அப்படியே உள்ள ட்ரெயினில் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா சென்னை ரீச் ஆகிட்டு கண்டினியூ பண்ணுறேன். இந்த ஆண்டி எங்கள் கூட ஏறினாங்க. எவ்வளோ பண்டல்ஸ் கட்டியிருக்காங்க பாருங்களேன். அதுவும் எவ்வளோ நீட்டாக. இந்த இதெல்லாம் வந்து ஒரு கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயங்க. இந்த வயசுலேயும் டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஃபுல்லாக பூ கட்டிட்டு அதை வந்து ஒரு சேல் பண்ணுறதுக்கு தனித்தனியாக கவரில் போட்டு வச்சு ஒரு பண்டலாக அவங்க இந்த வந்த 3 ஹவர்ஸுமே வேஸ்ட் பண்ணவே இல்லை. ஸோ பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கு. நான் வந்து ஒரு 1/2 hour வீடியோ பார்த்துருப்பேன். ஒரு 1/2 hour தூங்கியிருக்கேன். ஒரு 1/2 hour இங்கே உட்காந்துட்டு இருந்தாங்க, அவங்க கூட கடலை போட்டேன். ஒரு 1/2 hour வேடிக்கை பார்த்தேன். ஆனால் அந்த நான் பண்ண எதுவுமே வந்து யூஸே கிடையாது, எல்லாமே யூஸ்லெஸ். ஸோ என்ன சொல்ல வரேன்னா, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. நான் வந்து ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன் ஆக்சுவலி. இப்போ வரைக்குமே வந்து ஒரு யூஸ்லெஸ் தான், எதுவுமே பண்ணல. நம்மளுக்கு இருக்க அவ்வளோ டைம் வந்து அழகாக யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஏதோ ஒரு சும்மா ஒரு 1 டேக்கு ஒன்ஸ் படிக்கிறதோ, இல்லை ஏதாவது ஒரு டார்கெட். இப்போ ஒரு புக்கு வாங்குகிறோம் அப்படின்னா ஒரு 30 டேஸ்க்கு இத்தனை பேஜ் அச்சீவ் பண்ணும், இல்லை அந்த புக்கே கம்ப்ளீட் பண்ணும். அந்த மாதிரி இந்த டெய்லி ரொட்டீன்ஸில் ஏதாவது பண்ணால் நல்லா இருக்குங்க. ஸோ அது சொல்லணும்னு எனக்கு தோணுச்சு. நம்ம ட்ரெயினில் வரும்போதோ இல்லை எங்கேயாவது வெளியில் பார்க்கும்போதோ, நம்ம படிக்கிறோம், நம்மளை படிக்க வச்சுருக்காங்க, காலேஜ்லாம் போகிறோம், ஆனால் என்ன யூஸ் இருக்குது? நம்ம கையால் ஒரு இன்கம் ஜென்ரேட் பண்ணுறதை விட ஒரு நல்ல விஷயம் என்ன இருக்கும்? இப்போ அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த அவங்க பண்ணி, இப்போ எனக்கு தெரிஞ்சு அதை எப்படியும் ஒரு 1000 ரூபாய்க்கு விற்றுருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க ஒரு 3 ஹவர்ஸ்க்கு
அவங்களோட மொத்த டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்களால ஒரு 1000 rupees ஜென்ரேட் பண்ண முடியுது அப்படின்றது வந்து ஒரு ரொம்ப நல்ல விஷயமா தோணுச்சு எனக்கு. அந்த மாதிரி லட்ச கோடி கணக்கா நம்ம பாக்குறோம். இப்போ நான் வந்து அப்படியே உட்காந்துட்டு வரேன், ஆனா அவங்க வந்து என் கண்ணு முன்னாடி ஒண்ணு பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றப்போ எனக்கு உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுச்சு. நீங்களும் உங்க டைம் வேஸ்ட் பண்ணிக்காதீங்கன்னு சொல்லணும்னு தோணுச்சு. மோஸ்ட்லி யாரும் வேஸ்ட் பண்றீங்கன்னு சொல்ல வரல, பட் இருக்கிற இந்த சின்ன டைம் டிராவல் டைம்ல எல்லாமே வந்து கொஞ்சம் உங்களுக்கு என்ன யூஸ்ஃபுல்லா இருக்குமோ அதெல்லாம் கொஞ்சம் பாருங்க, நல்லா இருக்கும். நாங்களும் அவ்வளோதாங்க, அரக்கோணம்ல இருந்து இப்போ பெரம்பூர் போயிடுச்சு. நெக்ஸ்ட் ஸ்டாப் வந்து சென்னை தான். முடிக்கலாம்னு நினைக்கும் போது ஹேமா தூங்கி எழுந்து அந்த பூவை பார்த்துட்டு ஒரு முழம் வாங்கிட்டாங்க. நான் இப்போ தான் அந்த ஆண்டி பற்றி சொல்லிட்டு இருந்தேன். நான் இந்த வீடியோ இங்கோட எண்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த சேனலுக்கு ஏதாவது புதுசாக வந்துருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஏதாவது இந்த மாதிரி வெளியில் போகிறதோ அது ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக நடந்தால் கண்டிப்பாக நான் வீடியோ எடுத்து போடுறேன். Bye.